Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த டிபார்ட்மெண்ட் ஏன் வந்து ரொம்பவே அதிகமான ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க, ஏன் டொனேஷன் சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போட்டு கவுன்சிலிங்ல கிடைக்கல அப்படினா கவலையே படாதீங்க. இந்த வீடியோ எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது போக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷிங், இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும். இதில் வந்து காமனாக எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கானர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகமாக எல்லாராலையுமே எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி ஒரு சில பேர் சூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைப்பனா ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி அதிகமாக 90% சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறைய பேருக்கு படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது. ஸோ நிறைய ஏழைகளும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு நம்மளும் ஒரு பெரிய விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் படிப்பாங்க. பட் எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சருக்கு டொனேஷன்ஸ் அதிகமாக சொல்லுவாங்க, ரொம்பவே ஹெவி டொனேஷன்ஸ் சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. ஸோ டொனேஷன்ஸ் இல்லாமல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வேணும் அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி கண்டிப்பாக அதுக்குமே டொனேஷன் சொல்லுவாங்க. டொனேஷன்ஸே இல்லாமல் நீங்கள் அக்ரிகல்ச்சரில் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் படிச்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் வித் லேண்ட் ஃபெசிலிட்டிஸோட டொனேஷன்ஸே இல்லாமல் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களால் படிச்சுக்க முடியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது அக்ரிகல்ச்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த காலேஜஸ் நீங்கள் போனாலும் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சருக்கு டொனேஷன்ஸ் கேட்பாங்க. டொனேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் போட்டாலும் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் நம்ம சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிலலாம் டொனேஷன்ஸ் இல்லையோ அந்தந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்க போகிறீங்க. ஸோ மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது அக்ரிகல்ச்சர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.